ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணனாலுமே மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது இது உனக்கு தேவையா? உனக்கு இது உன் தகுதிக்கு மீறின செயல், இதை எதுக்கு நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணுறனால என்னாகும்னா, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க பேசுறதுனால என்னாகும், அதை நம்மளுக்கு பண்ணணுன்னே தோணாது. எப்போ பார்த்தாலும் இவங்க இப்படியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அவங்க சொல்கிறத வந்து காதிலே வாங்காதீங்க, சரிங்களா? நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸோ பண்ணுறீங்க, அதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்து தான் பண்ணுவீங்க, சரிங்களா? உங்கள் முடிவு வந்து கரெக்டாக இருக்கா? நீங்கள் செய்கிற விஷயம் வந்து நல்லதாக இருக்குதா? அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அது உங்கள் லைஃப்க்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அப்படிங்கிறத யோசித்து தான் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து சின்னதாக ஆரம்பித்து பாருங்கள். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக பண்ணுறோமா, வெற்றிகரமாக இது நடக்குதான்னு சொல்லி பாருங்கள். அது கொஞ்சம் நல்லா போகுது, நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது அப்படின்னா, அடுத்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கே தெரியும் இது நல்லது. அந்த நீங்கள் இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதில் லாபம் வருதா, நஷ்டம் வருதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். லாபம் வந்துச்சுன்னா அதுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக பண்ண பாருங்கள். அப்படி ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நீங்கள் வந்து முன்னேற பாருங்கள், சரிங்களா? அடுத்தவங்க வந்து 1000 சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்க பேச்செல்லாம் கேட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. யாரே என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு நம்ம செய்கிறது கரெக்டுன்னு தோணுதில்லை. அப்போ வந்து நீங்கள் வந்து விடாமுயற்சி எடுத்து அதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு செயலுமே என்ன சொல்லணும்னா, நம்ம கவனமாக பிளான் பண்ணி பண்ணணும். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், சரிங்களா? அடுத்தவங்க எதுவும் பண்ணாதீங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதுவும் ஸ்டாப் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். அதுவும் பிளானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கரெக்டு சரின்னு படுதுன்னா அதை மட்டும் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு சொதப்பி வச்சிடாதீங்க, சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் நம்மளால் இவ்வளோ காசு தான் போட முடியும், இப்படி தான் பண்ண முடியும், இந்த வேலை தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமோ, எதை செய்ய முடியுமோ, எவ்வளோ காசு போட முடியுமோ, அதை வச்சு நீங்கள் உங்கள் தொழிலை வந்து தொடங்கணும், சரிங்களா? அந்த இப்போ போடுற அமௌண்ட் வந்து நல்லா, இப்போ கொஞ்சம் காசு போடுறோம், உங்களோட எஃபோர்ட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் தான் வரும். இன்னும் கொஞ்சம் நிறையா காசு போடுறோம், நிறையா எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரும். இப்போ நல்லாவே பண்ணுறோம், உங்களுக்கு எல்லா டைமும் வந்துடுச்சு, இன்னும் அதிகமாக அதாவது அதிகமாக வந்து ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு ஆளை சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும், சரிங்களா? அவங்க சொல்கிறாங்க, மட்டம் தட்டுறவங்க தட்டிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்காக வாழலை, நம்மளுக்காக வாழ்கிறோம். இப்போ நம்ம பிஸ்னஸில் வந்து நம்ம அடுத்தவங்க பேச்சை கேட்காம நம்மளாம் ஒரு என்ன சொல்கிறதுனா டெவலப் ஆகிக்கிட்டே போகிறோம், நல்லா ரீச் ஆகிட்டு அப்படின்னா அந்த உங்களை மட்டம் தட்டி பேசுகிறவங்களே உங்களுக்கு கூட நின்று பார்ப்பாங்க, சரி? அவங்களே உங்களுக்கு ஆச்சரியமாக பார்ப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க. மட்டம் தட்டுறவங்க தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸை வந்து கரெக்டான முறையில் கரெக்டாக கொண்டு போங்க. கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும், ஓகேங்களா? அடுத்து வந்து மட்டம் தட்டுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் என்னது நீங்கள் தான் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்க மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அப்படி நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களை விட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க. நீங்கள் வந்து சின்ன விஷயத்தை பண்ணாலும் வந்து அது பெருசாக காட்டிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் பெருசு பண்ணாலும் அதை வெளியில் கட்டிக்காமல் இருக்கிறவங்க தான் இவங்க, சரிங்களா? அதனால் யாரையுமே ஈஸியாக இளக்காரமாக நினச்சி பேசாதீங்க. மட்டம் தட்டுறதை தயவுசெய்து நிறுத்துங்க. இப்படி மட்டம் தட்டி நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம்னு நினைக்காதீங்க. அது ஒரு காலத்தையும் நடக்காது. உங்களுக்கு இருக்கிற மதிப்பு வந்து குறைஞ்சி தான் போகும், சரிங்களா? நீங்கள் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை கெடுத்துறீங்க. ஆனால் வந்து அதுவே அவங்களா முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு வெற்றி அடையுது, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் போயிடும். புரிஞ்சு நடந்துக்கங்க. நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து மட்டம் தட்டாதீங்க. உங்களோட லெவலுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அடுத்தவங்க வளர்கிறத பார்த்து நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணலாம், ஒரு மோட்டிவேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு நல்ல உங்கள் முடிஞ்ச உதவியை பண்ணலாம், சரிங்களா?
ஆனால் அடுத்தவங்க எது பண்ணாலும் அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அதை வந்து மட்டம் தட்டி 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 பேசாதீங்க, சரிங்களா? அது வந்து உங்களுக்கு தான், அது உங்களோட மரியாதைக்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்சால் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க, சரிங்களா? இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா என்ன அப்படி நடக்குதுன்னா, சின்ன சின்ன விஷயத்தில் கூட உனக்கு இது வருமா, இதை ஏன் பண்ணுற, உனக்கு தெரியாத விஷயத்தை எதுக்கு பண்ணுற, உனக்கு இது தேவையா அப்படின்னே சொல்லி 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 அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரு ஆர்வத்தவே குறைச்சிருவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு தொழிலையோ இதுலையாவது ஒரு இதில். ஒரு சமைக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா அவங்க சமைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நல்லா தான் சமைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண பண்ண உங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு சுத்தமாகவே அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு எப்படி சமைக்கிறதுங்கிறதே மறந்து போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தவங்கள வந்து மட்டம் தட்டி பேசாதீங்க, குறைகளை மட்டும் பார்க்காதீங்க. அவங்க நல்லது செய்கிறதையும் பாருங்கள். அவங்க நல்லது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து அதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ அவங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆசையும் வரும், சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ வந்து என்ன சமைக்கிறதுல குறை சொல்கிறது, போடுற ட்ரெஸ்ஸில் குறை சொல்கிறது, இது நல்லாலை, அது நல்லாலை, இப்படி பண்ணாது, அப்படி பண்ணான்னு குறைகளை பார்த்து சொல்கிறது. ஏதாவது ஒரு என்னன்னா ஒரு புது விஷயத்தை ஏதாவது பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா உனக்கு இது தேவையா, உன்னால் முடியுமா, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறை சொல்கிறது. எங்கேயாவது போகிறாங்க, யாருக்காவது என்ன சொல்கிறதுன்னா யார்கிட்டையாவது எதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க யாருக்காவது அப்படின்னா உனக்கு நீயே உன்னோட லைஃப்பை நீ பாரு, நீ அடுத்தவங்க போய் அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இதாக பேசுகிறது. இதெல்லாம் வேணாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் சொல்லுவாங்க, தெரியாத விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க, சரிங்களா? எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. அதனால வந்து யாரையும் மட்டம் தட்டி பேசாதீங்க, இலக்காரமாக பேசாதீங்க. உங்கள் லைஃப் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. அவங்க வந்து அவங்க என்ன அவங்களால முடியுமோ அந்த விஷயத்த பண்ணி அவங்க கொஞ்சம் அவங்கள டெவலப் பண்ணிக்கட்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற திறமைகள் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இருக்கிற திறமைகள் வந்து உங்களுக்கும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் உங்கள் திறமைகளை நீங்கள் பார்த்து அந்த வழி போங்க. அவங்க திறமை என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்க வந்து அவங்க அந்த வழியில் போட்டு முடிஞ்சால் வந்து அவங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வழிகாட்டியாக இருங்க. உனக்கு இந்த திறமைகள் இருக்குது, இதை நீ இப்படி பண்ணு, கண்டிப்பாக நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க திறமைகளுக்கு வழிகாட்டியாக இருங்க. கண்டிப்பாக அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நன்றி கடனாக எப்பயுமே ஏதாவது நன்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? தெரியாத விஷயத்த அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னு சொன்னீங்கன்னா அது கஷ்டம். தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எப்பயுமே உங்களை மறக்கவே மாட்டாங்க. அது ஒரு நல்ல என்ன சொல்கிறதுன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், சரிங்களா? இதுக்காக தான் சொல்கிறேன், யாரையும் எப்பயுமே மட்டம் தட்டி பேசாதீங்க. மட்டம் தட்டி பேசுறதுனால வந்து உங்களோட மதிப்பு மரியாதை தான் குறையுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போய் லைவ் போட்டுட்ருக்கேங்க. யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க, தேங்க்யூ.